அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நீங்கள் கடந்து வந்து இந்த இயேசு நல்ல ஒரு ஊழியத்தை நேசித்து ஜெபிக்க வருகிறது ஊழியத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் தருகிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து நீங்கள் இந்த ஊழியத்திற்காக ஜெபிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும்போது யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இயேசு நம்மளை தெரிந்து கொண்டார். இயேசு நம்மளை தெரிந்து கொண்டாருங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இயேசு நம்மளை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள், 145 கோடி மக்கள் இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டாராம். அப்போ தெரிந்து கொள்ளுதல் எவ்வளவு நம்ம ஆச்சரியமான ஒரு காரியம். நம்மளை தெரிஞ்சிருக்கார் இயேசு. அவர் நம்மளை தெரிஞ்சு கொண்டேன். உலகத்தில் இத்தனை கோடி மக்கள் இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். அப்போ ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சு கொண்டதுனால தான் நம்மளை ஆண்டவர் கிருபையினால் பாதுகாத்திருக்கிறார். நல்ல நினச்சி கொடுங்க, ஏதோ நமக்கு படிச்சிருக்கிறோம், சக்தி இருக்குது, பலன் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, அதனால் நான் இவ்வளவு தூரம் இருக்கிறேன்னெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக யாரும் சொல்ல முடியாது. ஆண்டவர் கொடுத்த ஒரு பிச்சையில் தான் நம்ம இன்றைக்கி பலத்தோடு சுகத்தோடு இருக்கிறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு நாள் வேணுன்னா நெய்யூர் கேன்சர் சென்டருக்கு ஒரு நாள் போய் பாருங்கள். அப்போ தான் நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட முடியும். அந்த கேன்சர் சென்டருக்கு போனால் சரீரத்தில் உறுப்புகள் அவ்வளோ கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு துடிச்சிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ஒரு நாள் வேணுன்னா போய் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் போனீங்கன்னா தான் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், என்னையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் இவ்வளவு ஆண்டவர் கிருபையினால் என்னை காத்து கொண்டாரேன்னு அப்போ தாங்க உங்களுக்கு அந்த கம்பேரிசன் தெரியும். நம்ம அது வரையில் நம்ம கண்ணுக்கு முன்னே அது தெரியலை, பார்த்தீங்களா? கண்ணுக்கு முன்னாடி நமக்கு அது தெரியாததுனால உங்களுக்கு அதை ஒன்றும் புரிஞ்சுக்கிட முடியாமல் நீங்கள் அப்படி இருக்கிறதுனால தான் இன்னும் ஆண்டவரை தேடணுங்க. நான் இதெல்லாம் பார்க்கும்போது, ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் உண்மையிலே கொடுத்து வச்சவன் என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள வருது. இன்னும் ஆண்டவரை நான் தேடணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும் என்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள அதனால தான் வருது. ஒரு பக்கம் ஆண்டவரை தேடுறது, ரெண்டாவது ஒரு பக்கம் இந்த உலகத்தில் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் என்னத்துக்குங்க? ஒரு மனுஷன் வியாதியினால் பாதிக்கப்பட்டு வியாதி தாக்கம் உண்டாகி கொடூரமான ஒரு காரியத்தை உலகத்தில் சந்திச்சுட்டு இருக்கும்போது பணம் எது சம்பாதிச்சு என்னத்துக்குங்க? பணம் சம்பாதிச்சு ஒன்றும் நம்ம உலகத்தை விட்டு கொண்டு போகிறதுன்னு கிடையாது. ஒரு முறை ஒரு போதகர் பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டு அனந்தபுரி மருத்துவமனைக்கு நான் போயிருந்தேன். அன்னைக்கு எனக்கு ஒரு போதகர் தெரிஞ்சவங்க, அந்த பூவன்கோடு சிஎஸ்ஐ சபையினுடைய சேகரத்து போதகர், அவர் பாதிக்கப்பட்டார். சரீரத்தினுடைய குடல் பகுதியினுடைய அடிப்பகுதியில் பழுத்து அது உள்ளே இருந்து அந்த டியூப்பு போட்டு சகரையும் சீதமாக எடுத்து அவர் 46 நாள் மருத்துவமனையில் இருந்தாங்க. 46 நாள் மருத்துவமனையில் இருந்து அவர் ஒரு கொடூரமான ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவருக்கு மூச்சுவிட முடியாது. ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். அவருடைய மனைவி 2-3 நாளைக்கு முன்னே எனக்கு ஒரு ஃபோனில் அழுகுறாங்க. அழுதுட்டு, என் கணவன் ஆண்டவருடைய ஊழியத்தை தானங்க செஞ்சார், இயேசுக்கு ஊழியத்தை தானே அவர் செஞ்சார், அப்புறம் ஏன் என் புருஷனுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்கள்ட்ட பேசினார். அப்போ பேசும்போது, சிஸ்டர், இந்த உலகத்தில் சாத்தானுடைய கிரியைகள், போராட்டங்கள் நமக்கு நிறைய இருக்கும்போது, ஒருவேளை நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம நல்லது செய்யும்போது அந்த விஷயத்தில் நம்மளை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக நம்ம அந்த விஷயத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் நமக்கு இனி ஒரு விஷயத்தில் நம்ம தவறு பண்ணும்போது அந்த விஷயத்தில் ஆண்டவர் நம்மளை தண்டிப்பார். நல்லா நீங்கள் வச்சுக்கிடுங்க. இப்போ நீங்கள் ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறீங்க, ஒரு அறியாத ஒரு மனுஷன் எவனுக்காவது நீங்கள் நல்லது செய்கிறீங்க, நீங்கள் பண்ணுறீங்க, அதுக்கு ஏற்ற நன்மை ஆண்டவர் தந்துடுவார். நான் ஏழைக்கு உதவி செய்கிறேன், இல்லை வேற ஒரு காரியத்தை நான் செய்கிறேன், நல்லது செய்கிறேன், அதனால் ஆண்டவர் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை கட்டாயம் நமக்கு தருவார். ஒருவேளை நான் ஆண்டவருக்கு வேண்டி, ஆண்டவரை நம்பி ஒரு ஏழைக்கு உதவி செய்யாமல் நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், நல்ல ஆண்டவர் ஆராதிக்கிறேன், நல்ல ஏதோ ஒன்று செய்கிறேன், ஆனால் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு தருவார். சரிங்களா? அப்போ தருவார். நான் இப்போ இனி ஒரு விதத்தில் எனக்கு கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இந்த மாதிரி ஒரு காரியங்கள் எனக்கு இருக்கும்போது சரீர பிரகாரமாக நான் பாதிக்கப்படுவேன்.
சரிங்களா? நான் வந்து உலக பிரகாரமாக ஒரு ஏழைகளுக்கு நான் உதவி செய்கிறேன், இல்லை வந்து ஒரு அனாதை, திக்கற்றவங்க, ஆதரவு இல்லாதவங்க, ஒரு விதவையாக இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு இறக்கப்பட்டு ஒரு உதவி செஞ்சுவேன். ஒரு உதவி செய்யும்போது அதுக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு தந்துடுவார். சரிங்களா? அப்போ அதனால் நான் ஏழைகளுக்கு உதவி செஞ்சேன், ஏழைகளுக்கு நன்மை செஞ்சேன். ஏன் சரீரம் எனக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டதுன்னா, நான் சரீர பிரகாரமாக நான் பாவம் செஞ்சேன். சரிங்களா? நான் சரீர பிரகாரமாக நான் பாவம் செஞ்சதுனால எனக்கு வந்து சரீரத்தில் ஒரு வியாதியை அந்த பிசாசு போய் ஆண்டவர்கிட்ட தெளிவாக சொல்கிறேன். இவன் வந்து இந்த பாவத்தை இந்த சரீர பிரகாரமாக செஞ்சதுனால இவனுக்கு இந்த பாதிப்பு வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவன் பேசி எனக்கு சரீரம் பாதிக்கப்படுது. அதனால் வந்து நம்ம எல்லாத்துலேயும் நம்ம கரெக்டாக இருக்க வேண்டிய ஒரு காலம், சரியாக இருக்க வேண்டிய ஒரு காலம். நீங்கள் பாருங்கள், நம்ம என்ன தவறு பண்ணினாலும் உடனே நமக்கு 2 பேர் நமக்கு பக்கத்தில் இயேசு அனுப்பி இருக்கிறார். நம்ம என்ன செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட போய் உடனே சொல்கிறதுக்கு 2 பேர் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. யாரெல்லாம் சொல்லுங்கள்? தூதர்கள். என்ன தூதர்கள் இருக்கிறாங்க? மிகாவேல் தூதன், கபிரியேல் தூதன். நம்ம கண்ணுக்கு தெரியாது, 2 பேரும் எப்பொழுதும் நம்மக்கிட்ட இருக்காங்க. அப்போ நான் என்ன தவறு பண்ணினாலும், என்ன பாவம் செஞ்சாலும், ஒளிச்சு செஞ்சாலும், மறைச்சு செஞ்சாலும், எப்படி செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட போய் உடனே சொல்லி கொடுத்துருவாங்க. தெரியுங்களா? ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி கொடுத்துருவாங்க. நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே. இந்த மணல் குன்று சிஎஸ்ஐ சபை இங்கே இருக்குது இல்லைங்களா? இந்த மார்த்தாண்டத்தில் இருக்குது, கொஞ்சம் உள்ள அந்த குட் ஷெப்பர்ட் ஸ்கூலுக்கு பின்னாடி அந்த தெருவுக்கு உள்ளே இருக்குது. அதில் வந்து பாஸ்டர் சுரேஷ்ன்னு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் இருந்தார், எனக்கு ஃப்ரெண்ட் அவர். அப்போ அந்த பாஸ்டர் இந்த காலத்தில் என்னை அடிக்கடி அந்த சர்ச்சுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ சரி பிரதர், நீங்கள் 3 நாள் ஒருத்தங்க பொறுத்தனை கன்வென்ஷன் கூட்டம் நடத்த சொல்கிறாங்க, நீங்களே நடத்துங்கன்னு என்கிட்ட நடத்த சொன்னாங்க. அப்போ 3 நாள் கன்வென்ஷன். அப்போ 2 நாள் அந்த மக்களுக்கு ஆசீர்வாதமான வசனங்களை சொல்லி 3ஆவது நாள் ஆண்டவருடைய வருகையை பற்றி பேசி, அந்த மாதிரி நீ பாவம் செஞ்சு ஆண்டவரை துக்கப்படுத்தி, காயப்படுத்தி, கையிலையும் காலையும் நீ தான் அடித்து இவ்வளவு சித்திரப்படுத்தி அவர் உயிரை போகிற அளவுக்கு இயேசுவுக்கு வலியை உண்டாக்குனது நீன்னு சொல்லி நீ பரலோகமே போக முடியாது அப்படின்னு சொல்லி சில வசனங்களை எடுத்து வச்சு அப்படி நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வாலிப பெண், ஒரு வாலிப தங்கச்சி அந்த கூட்டம், அந்த கடைசி நேரம் ஜபத்தில் எழுப்பி விட்டு நான் அந்த மாதிரி சொல்லி ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அலறி கொண்டு ஒரு பொண்ணு அலறி கொண்டு நல்லா அழுறா ஒரு வாலிப பெண். அவளுக்கு அழுகை சத்தத்தை கேட்டு சபை எல்லாரும் அப்படி திரும்பி பார்க்குறாங்க, அவ்வளோதான் பார்க்குறாங்க. எல்லாரும் பார்த்த உடனே அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு இனி நான் இருக்க முடியாதுன்னு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனால் இவளுக்கு இருதயம் கண்ட காட்சி, அந்த மாதிரி காரியங்களை எல்லாம் கண்ட உடனே இருதயம் துக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு வீட்டில் போய் அம்மா நான் தூங்க போகிறேன், எனக்கு சோறொன்னும் வேண்டாம்னு கதவை பூட்டி உள்ளே தூங்கி கொண்டு இவளுக்கு மனசாட்சி ஒரு பக்கம் வாதித்தாலும் இனி ஒரு பக்கம் அவள் தூங்கி கொண்டிருக்கும் நடுராத்திரியில் மீண்டும் ஒரு காட்சியை கண்டுட்டு அவளால் நடுராத்திரி 2 மணிக்கு மேலே தூங்க முடியாது, எப்படா நேரம் விடிஞ்சிருன்னு இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும்போது காலையில் ஒரு 8:30 மணி 8:45 மணிக்கு யூனிஃபார்ம் போட்டுட்டு எனக்கு வீட்டுக்கு எப்படி அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்தான்னு தெரியாது, எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே அங்கிள் எனக்கு பாவத்தை இயேசு மன்னிப்பாரா அப்படின்னு கேட்குறாவா. அப்போ நீ சின்ன பொண்ணு, வாலிப பொண்ணு, என்ன பாவம் அப்படி நீ செஞ்சுருப்ப, என்ன காரியம்னு கேட்டால், அங்கிள் நான் வந்து நேற்றுக்கு எங்கள் சர்ச்சில் நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு சிலுவை காட்சியை அந்த சர்ச்சுக்கு மேலே, அந்த புல்பிட்டுக்கு மேலே 2 கையிலையும் ஆணி அடித்து ரத்தம் ஒழுகி, தலையில் இருந்து ரத்தம் ஒழுகி, சரீரத்தில் ரத்தம் ஒழுகி, இந்த மாதிரி ஒழுகிட்டு அவளுக்கு முன்னாடி ஆண்டவர் கரத்தை நீட்டி நீ தான் பாவம் செய்த, நீ தான் என்னை சிலுவையில் அடித்த, நீ தான் என்னை சிலுவையில் அறைந்தன்னு அந்த மகளை நேரடியாக சுட்டி காட்டி பேசின உடனே அந்த மகள் அதிர்ந்து அப்படியே அந்த மகளுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அந்த மாதிரி ஒரு காட்சியை கண்டான். உடனே தான் அவங்க அம்மாவை கூப்பிட்டு வீட்டுக்கு போய் வீட்டில் நல்லா தூங்கின பிறகு நடுராத்திரி 2 மணிக்கு அதே காட்சி அந்த அவளுக்கு முன்னாடி 2 கையிலையும் ஆணி அடித்து காலெல்லாம் அடித்து அந்த மாதிரி அந்த காட்சியை கண்ட உடனே அவளுக்குள்ள ஒரு பயமும் நடுக்கமும் திகிலும் உண்டாகி எப்படா நேரம் விடியும் இன்னும் காத்திருந்து
காத்திருந்து பயந்து போய் கதவும் திறக்காம ரூமுக்குள்ளே இருந்து பயந்து போய் அப்படியே துக்கிச்சு இயேசுவேன்னு அப்படி போய் எலி விரைச்சது மாதிரி விரைச்சி அப்படியே போய் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு காலையில் ஒரு 8:45 மணிக்கு வந்து, அங்கிள் என் பாவத்தை இயேசு மன்னிப்பாரான்னு கேட்டு, அப்போ நீ ஆண்டவர் மன்னிக்கிறவர் தானே, அப்படி என்ன பாவம் செஞ்ச அப்படின்னு கேட்டால், அங்கிள் நான் தோவாளை இன்ஜினியரிங் கல்லூரியில் 4வது ஆண்டு நான் ஃபைனல் இயராக படிச்சுட்டு இருக்கேன். அப்போ எங்கள் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வேண்டி எங்கள் அப்பாட்ட கஷ்டப்பட்டு, அவர் ஒரு கூலி தொழிலாளி, அவங்கள்ட்ட போய் ஒரு லேப்டாப் வாங்கி கேட்டிருக்கேன். லேப்டாப்பு வாங்கி கேட்டு, பிள்ளைகளுக்கு அவசியம் லேப்டாப் இன்றைக்கி அவசியம், ப்ராஜெக்ட் எல்லாம் நிறைய எடுக்கணும், அதில் நிறையா இது பண்ணணும். ஏன்னா மகளும் இன்றைக்கி அந்த எம்இயில் வந்து லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்கோம், அதில் நிறையா இது இருக்குது. அதில் வச்சு தான் பைவா நாளைக்கு சப்மிட் பண்ணி அப்போ தான் நம்ம அந்த கோர்ஸ் முடிக்க முடியும். ஆனால் அதே போல் அந்த அப்பா பிள்ளைக்கு படிப்பு எதிர்காலம்னு கஷ்டப்பட்டு கடன் வாங்கி தான் அந்த லேப்டாப்பை வாங்கி கொடுத்தாங்க. லேப்டாப்பை வாங்கி கொடுத்து அவங்க சொன்னாங்களாம், எனக்கு இன்டர்நெட்டு வாங்கி கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இன்டர்நெட்டே அவங்க அப்பா அதில் வாங்கி கொடுத்தாங்க. இன்டர்நெட்டு வாங்கி கொடுத்தாங்க. இந்த பொண்ணு நான் ராத்திரி தூங்காமல் விரவெல்லாம் விழிச்சிருந்து நிர்வாணமான படங்களை பார்த்து அந்த மாதிரி பாவ கரைகளை சரீரத்தில் உண்டாகி உலகத்தின் சிற்றன்பத்தின் மாயையில் விழுந்து அந்த வாழ்க்கை சில காலங்கள் வாழ்ந்ததுனால இது ஆண்டவருடைய சமூகத்தில் துக்கத்தையும் அவருக்கு வேதனையும் காயத்தையும் கொண்டு வந்து அந்த காரியத்தை எல்லாம் இயேசு காட்டி கொடுத்து சுட்டி காட்டி, நீ தான் என்னை சிலுவையில் அறைந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சியை கண்டு பிறகு அந்த மகள் என்னட்ட வந்தா, இயேசு மன்னிக்கிறவரமா, இவ்வளவு நாள் நீ செஞ்ச பாவத்தை இயேசு இன்னைக்கோட மன்னிச்சு உன் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாய் மாற்றி இனி நீ பாவம் செய்யாதேன்னு வசனத்தில் ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுகிறாரு. இனி நீ செய்யாத, இனி உனக்கு இந்த பாவம் இந்த காரியங்கள் எல்லாம் வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் அந்த மகளை அந்த இடத்திலிருந்து கர்த்தர் அனுப்பினார். பிறகு அவள் ஃபைனல் இயர் படிச்சிருந்தாலும் இதே தோவாளை இன்ஜினியரிங் கல்லூரியில் கர்த்தர் அவர்கள் வேறு பிரித்து அவளுக்கு புதிய அபிஷேகத்தை எல்லாம் ஆண்டவர் கொடுத்து, அப்புறம் அந்த கல்லூரியிலே ஒரு ஜபக்குழுவை உருவாக்கி நிறைய இந்து பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளுன்னு வழி நடத்தி, ஜானி கிறிஸ்டோபர் பாஸ்டர் சர்ச்சில் ஒரு கூட்டம் பேரை அனுப்பி அந்த பிள்ளைகள் போன ஊர்களில் எல்லாம் நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு இயேசுவுக்கு பிள்ளைகளாக இன்னைக்கு மாறி கர்த்தர் அவளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம அவங்கவுங்க செய்கைக்கு தக்க பலன் கண்டிப்பாக ஆண்டவர் கொடுக்காமல் இருக்க முடியாது. என் சரீரம் பாதிக்கப்பட்டு சரீர பிரகாரமாக நம்ம பாவம் செஞ்சுருக்கிறோம். பணத்துக்கு ஆசைப்பட்டு கையெழுத்து போட்டு பணம் சம்பாதிச்சதில் இயேசு சும்மா இருக்க முடியுமா? இயேசு சும்மா இருக்கணுமா? கையெழுத்து போட்டு இந்த மாதிரி பணம் நீ சூறையாடும் போது கிறிஸ்தவனும் ஆண்டவர் சும்மா விட மாட்டார், போதகர்களையும் ஆண்டவர் சும்மா விட மாட்டார், ஊழியக்காரனையும் கர்த்தர் சும்மா விட மாட்டார். உங்களுக்கு தெரியுமா, ஊழியக்காரனுடைய வீட்டிலிருந்து நியாய தீர்ப்பு வரைன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நான் இப்போ ஏழைகள் கொடுக்குறாங்க. ஒரு அக்கா, நான் எவ்வளோ உண்மையாக இருக்கணும் ஊழியக்காரங்கிறதுக்கு நானே உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்கிறேன். இங்கே வந்து ஒரு அக்கா வருவாங்க, ஒரு வயதான ஒரு அக்கா கோழிப்பொருளையிலிருந்து வருவாங்க. அந்த அக்காவுக்கு 2 ஆண் பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள். யாருமே அவங்கள பார்க்கறது இல்லைங்க. யாருமே அவங்க பிள்ளைங்க ₹1 அவங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. அந்த அம்மாவுக்கு யாருமே ₹1 பிரயோஜனம் இல்லாத அந்த அக்கா வந்து அவங்களுக்கு ₹1000 அரசாங்கத்தில் பென்ஷன் கொடுக்குறாங்க. விதவை பென்ஷன் 1000 இப்போ தான் 200 ஏதோ கொஞ்சம் கூட்டினேன்னு சொன்னாங்க, அதை கொடுக்குறாங்க. அதில் வந்து ₹500 மாதந்தோறும் காணிக்க கொடுப்பாங்க. அந்த ₹1200 ₹1000 காணிக்க கொடுப்பா, ₹500 காணிக்க கொடுப்பாங்க. ₹700 தான் அவங்களுக்கு மாதத்துக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்கு பணம் செலவுக்கு. அதுதான் ₹700 வச்சு ஒரு ஆள் வாழ முடியுமா? யோசித்து பாருங்கள், வாழவே முடியாது. அப்போ அவங்கள்ட்ட நான் சொன்னேன், அக்கா நான் உங்களுக்கு தான் நான் தரேன் அக்கா, அந்த ₹1200 நீங்கள் எப்படி அக்கா வாழ முடியும்? அதனால் நீங்கள் எனக்கு தராதுங்க தயவு செய்து, ஆண்டவர் என்ன இதுவரையில் நடத்தி இருக்கிறார், இல்லை இன்னும் கர்த்தர் நடத்துவாருன்னு அவங்களுக்கு சொன்னேன். இல்லை பிரதர், இது உங்களுக்கு கிடையாது, என்னால் முடிஞ்சதை நான் மாதந்தோறும் ஒரு ஆலயம் எனக்கு மூலமாக நீங்கள் கட்டுறீங்க இல்லையா, அந்த ஏழை மக்கள் கிராமத்தில் இருந்து இயேசு அரைஞ்சி கர்த்தரை ஆராதிக்கிறாங்க இல்லை, அந்த சந்தோஷம் எனக்கு போதுங்க, ₹500 நான் உங்களுக்கு தரலையே, இயேசுக்கு தானே கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு கனிவான அந்த வார்த்தை ஒரு நாள் அவங்க சொன்னோன்னு உண்மையிலே நான் அப்படியே எனக்கு அப்படி ஒரு மாதிரி அழுகையாக வந்துச்சு. அப்படியே அந்த ஏழை தாய், அந்த ஒரு விதவை பிள்ளைகள் கவனிக்காமல் அப்படி அந்த மகள் அப்படி அந்த மாதிரி சொன்னோன்னே எனக்கு அப்படி ஒரு மாதிரி அழுகையே வந்து போச்சு. அப்போது எப்படி அக்கா நீங்கள் எப்படி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், மத்தியான சாப்பாட்டுக்கு 11:30 மணி பஸ்ஸுக்கு தக்கலையில் போய் அம்மா உணவகத்தில் சாப்பிடுவாங்களாம்.
11:30 மணிக்கு டெய்லியும் அம்மா உணவகத்தில் போய் சாப்பிட்டு அதில் ஒரு 500 ரூபா மிச்சம் எடுத்து ஊழியத்துக்கு கொண்டு உதவி செய்கிறாங்க பாருங்கள். அப்போ இதையெல்லாம் நம்ம உணர்ந்து ஆண்டவருக்கு பயந்து நம்ம உண்மையான ஒரு வாழ்க்கை இல்லைன்னா நம்மளை ஆண்டவர் தண்டிக்காமல் என்னங்க செய்யணும்? நீங்களே சொல்லுங்களா? பாஸ்டர் பாதிக்கப்பட்டார், ஊழியக்காரன் பாதிக்கப்பட்டான், ஊழியக்காரன் விபத்தில் செத்தான், ஊழியக்காரன் இந்த மாதிரி இருக்கிறான்னு நம்ம வருத்தப்படுறோமே. இந்த மாதிரி தாய் வேலைகள் கொண்டு கொடுக்குற காணிக்கைக்கு ஒரு கணக்கு, ஒரு மனசாட்சி இல்லாமல் நான் செலவு பண்ணன ஆண்டவர் என்னை தண்டிக்காமல் என்னங்க செய்யணும்? நீங்களே யோசிங்களா? இதாங்க உண்மை உலகத்தில். இப்போ நாங்கள் ஒரு ஏழைகளுக்கு உதவி செஞ்சால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உண்மை. ஆனால் நான் ஒரு தவறு பண்ணும்போது ஆண்டவர் என்னை தண்டிக்காமல் வேறு என்ன செய்யணும்? ஒன்றும் செய்யாமல் இருக்க முடியாதில்ல. ஒரு முறை மதுரையில் இருந்து ஜஸ்டின்னு ஒரு பிரதர் இந்த ஊழியத்துக்குன்னு ஆரம்பத்தில் வந்தார். வந்து அவர் கொரோனா காலத்தில், உங்களுக்கு தெரியுமையான்னு தெரியல, ஒரு பிரதர் டஸ்டின்னு வந்தார். அவருக்கு ஆரம்ப காலத்தில் ஊழியத்துக்கு வந்து எங்கள் கூட ஊழியங்களுக்கெல்லாம் வந்தார். ஆரம்ப கால ஊழியத்திலே ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து முதல் ஊழியமாக 2 பேர் அனுப்புறதுக்கு 2 வாலிபர்களை கர்த்தர் கொண்டு வந்தார். வாலிபர்களை கொண்டு வந்து ஆசையாக சுவிசேஷம் அறிவிக்க, ஆசையாக ஊழியம் செய்ய, ஆசையாட்டு அந்த பகுதியில் கர்த்தரை குறித்து அந்த மக்களுக்கு அறிவிக்கிறதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். கொண்டு வந்த 2 வாலிபர்களையும் அவங்கள தனியாக பிடிச்சி வச்சு, இவனுக்கு பெருமைக்கு வேண்டி இந்த ஊழியம் செய்கிறான், நீங்கள் இங்கே இருக்காதுங்க, நீங்கள் ஓடிய போயிருங்கன்னு சொல்லிட்டார். அப்படியே சொல்லிட்டாங்க. அந்த ஜஸ்டின் பிரதர் அப்படியே சொல்லிட்டார். அப்போ வந்து நாங்கள் இனி கொஞ்ச நாள் இருக்கும்போது நாங்கள் இனி இருக்க முடியாது, நாங்கள் கிளம்புறேன்னு போயிடும். உங்களுக்கு தெரியும், ஒன்று வந்து இங்கே தான் அந்த மதப்பங்கூடு பக்கத்தில் ஒரு பையன், அந்த சமீபத்தில் தான் கல்யாணம் ஆச்சு, அந்த பையன், ஒரு பையன் அவன் ஒன்று, இனி ஒருத்தன் செந்துகுமாரன் ஒரு பையன், 2 பேரும் அடித்து கிளப்பி விட்டார். 2 வருஷ காலம் ஊழியம் செய்யறதுக்கு ஊழியக்காரங்களே எங்களுக்கு கிடைக்கல. ஊழியக்காரங்களும் எங்களுக்கு கிடைக்காம 2 வருஷ காலம். அப்போ அந்த 2 வருஷத்தில் இவங்க மூலமாக எவ்வளவோ கிராமங்களில் சுவிசேஷம் போயிருக்கணும், சரிங்களா? அவங்க 2 பேர் மூலமாக அந்த வாலிப பிள்ளைகள் இருந்திருந்தால் கண்டிப்பாக சில கிராமங்களுக்கு இன்னும் சுவிசேஷம் அறிவித்திருக்க முடியும். ஆனால் இவங்க சொன்ன ஒரே வார்த்தை நிமித்தம் அங்கே 2 பேரும் போயிட்டாங்க. 2 வருஷமாக எனக்கு ஊழியர்களே கிடைக்காம ஊழியமே செய்ய அந்த கிராமத்துக்கு மிஷினரிகள் இல்லாமல் இருந்தாங்க. 2 வருஷத்துக்கு பிறகு அவரை ஆண்டவர் எடுத்து கொண்டார் பரலோகத்துக்கு. பரலோகத்துக்கு போனாரா நரகத்துக்கு போனாரான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எடுத்து கொண்டார். அப்போ நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவருக்கு நீ இருந்த காலத்தில் உபயோகமாக இருந்தியா, பிரயோஜனமாக இருந்தியா? ஆண்டவருக்கு அவருக்கு தேவைக்கு நீ புரிஞ்சு கொண்டியா? அவருக்கு ஒரு பாரம் உண்டுங்க இயேசுவுக்கு. அவர் நல்லா பாரப்படுறார். நீங்கள் ஆவியில் நல்ல விடிய காலத்தில் 3 மணிக்கு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், 2 3க்குள்ளே அந்த 3வது ஜாமத்து நேரத்தில் நீங்கள் எழும்பி இருந்து ஜெபம் பண்ணுங்களாம். 12லேருந்து விடிய காலம் 3 மணி அதிகாலை ஜெபம், அதுதான் அதிகாலை ஜெபம். மற்ற நீங்கள் 3 5 மணிக்கு 4 மணிக்கு அதெல்லாம் ஜெபம் கிடையாதுங்க. அது உங்கள் சௌரியத்துக்கும் உங்களுக்கு விருப்பத்துக்கும் உங்கள் நேரத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, அது ஜெபமே கிடையாது. ஜெபம் வந்து 3ஆம் ஜாம ஜெபம், அதுதாங்க ஜெபம். அந்த ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்பார். 3 மணி 2 மணியில் 1 மணி 12 மணியிலிருந்து 3 மணிக்குள்ளே நீங்கள் எழும்பி இருந்து என்ன ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அதை ஆண்டவர் தருவார். அந்த நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு பாரத்தோடு உங்கள்கிட்ட வருவார். நான் எத்தனையோ முறை இயேசுவை பார்த்துருக்கேன். அவருக்குள்ள ஒரு பாரங்க, அழுகுறாருங்க, கண்ணீர் விட்டு அழுகிறார். எதுக்கு தெரியும்? ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம், அந்த அக்கறை அவருக்குள்ளே இருந்து அவர் இன்னைக்கு அழுது கொண்டு இருக்கிறாருங்க. இயேசு ஜனங்களுக்காக அழுகிறார், இயேசு அழுகிறாருங்க. அவருக்குள்ள ஒரு மனதுருக்கம், அவருக்குள்ள ஒரு பாரம், அவருக்குள்ள ஒரு துக்கம் அவரை இன்னைக்கும் அழுத்தி கொண்டு இருக்கிறது. நீங்கள் சூளகிரி மலையில் வந்து எத்தனை பேர் கிராமங்களுக்கு, சில பேர் வந்தீங்க, ஆனால் இன்னும் கிராமங்களை சந்திக்கலை. அதில் கிராமத்தை சந்தித்தது அனிதா, அந்த தங்கச்சி மட்டும்தான் அந்த கிராமங்களை இங்கே இருக்கிறவங்க நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க. வேறு யாரும் நீங்கள் சந்தித்தது மாதிரி எனக்கு தெரியலை. அந்த மக்கள் வந்து அப்படி அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள பிசாசு கட்டி வச்சு, இன்னும் ஒரு வாழ்க்கை என்கிறது வந்து ஒரு சும்மா ஏதோ ஒரு தருவப்பில்லை அப்படி மறைச்சி வச்சு, டோரு கிடையாது, கதவு கிடையாது, அந்த மக்களுக்கு வானத்தை பார்க்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு வீடு கிடையாது, வாழ்க்கை கிடையாது. அந்த மக்கள் அந்த சாத்தானை, அந்த பிசாச தெய்வம்னு நம்பி எல்லாம் தெய்வம் தாங்க. அதுக்கு ஒரு பாம்பை கண்டா தெய்வம், ஒரு பல்லியை கண்டா ஒரு தெய்வம், ஒரு செதில் புற்றை கண்டா ஒரு தெய்வம், ஒரு மரத்தை கண்டா தெய்வம், எல்லாமே அதுகளுக்கு தெய்வம்.
இந்த தெய்வத்தை நம்புகிறாங்களா அதோட விடுறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஒரு தனக்கு பிள்ளையை கொண்டு போய் வெட்டி பலி செலுத்தி சாமிக்கு கொடுக்குறாங்களே, வளர்த்துற ஒரு ஆடை கொண்டு போய் வெட்டி பலி செலுத்துகிறாங்களே, அந்த மக்கள் ரட்சிக்கப்பட நமக்குள்ள ஒரு மனதுருக்கம் இருக்கணும். அந்த மக்கள் ரட்சிக்கப்படணுமே. நான் என்னத்துக்கு அந்த பகுதியில் போய் இவ்வளவு நான் ஊழியம் செய்கிறேன்னா, எனக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் இல்லைங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒருவேளை புனிதராஜுக்கு ஈஸியான பிழைப்பு தேடி தெரியலன்னு. அப்படி கிடையாதுங்க. எனக்கு என்னங்க, வீட்டில் ஆண்டவர் எனக்கு ஒரு குறையும் வைக்கலைங்க. நான் இருக்கிற ரப்பரில் பாலிங் எடுத்து எனக்கு ஏதாவது ஒரு வேலை செய்ய முடியும், ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். அரசாங்கத்தில் ஒரு வேலையை நான் பார்த்தேங்க. அதை விட்டுட்டு தாங்க இந்த ஊழியத்துக்கு வந்தோம். எல்லாத்தையும் இழந்து தான் நம்ம அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் அந்த ஊழியத்துக்கு. ஏதோ எனக்கு ஒரு பேர் கிடைக்கணும், ஒரு புகழ் கிடைக்கணும், இல்லை பணம் கிடைக்கணும், பணம் சம்பாதிக்கணும், அந்த எண்ணமே எனக்கு கிடையாதுங்க. அப்படி இருந்தால் நான் என்னத்துக்குங்க இந்த கிராமங்களுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு? நம்ம அப்படி கிடையாதுங்க. இயேசுனுடைய வருகையில் குற்றவாளியாக நின்று விடப்படாதபடி நான் ஒரு வீட்டு ஆத்துமாக்களோடு இந்த பரலோகத்துக்கு போனேன் என்கிற அந்த எண்ணத்தில் தாங்க இன்னைக்கு வரையில் இவ்வளவு நான் தாழ்மையாக இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை கத்தருக்குன்னு தான் நம்ம செய்கிறோம். அப்போ எனக்குள்ள அந்த மக்களை காணும்போது ஒரு உருக்கம், மனதுருக்கம். ஐயோ, இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தா, கர்த்தர் ஆராதிச்சிருந்தா, கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருந்தா அந்த மக்கள் நல்லா இருந்திருப்பாங்களே என்கிற ஒரு பாரம், அந்த 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 ஏக்கமும் பாரத்தோடு தான் இந்த காரியங்களை நம்ம அந்த பகுதிக்குள்ளே நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போ இதை கேட்கிற தேவ பிள்ளைகளை, ஒரு வேளை முடிஞ்சால் நீங்கள் அந்த இயேசு நல்ல ஒரு ஊழியத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க, ஒரு முறையாவது அந்த கிராமங்களை சந்திக்கிறதுக்கு நீங்கள் வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுங்க. ஒரு முயற்சி எடுத்து நீங்கள் அந்த பகுதிக்கு வாங்க. எப்படியாவது அந்த கிராம மக்கள், அந்த தேசம் ஆண்டவருக்கு சொந்தமாகணும். அந்த கிட்டத்தட்ட எவ்வளவோ கிலோமீட்டர் கணக்கில் நாங்கள் ஒரு முறை பைக்கில் கிட்டத்தட்ட சூளகிரியிலிருந்து 50 கிலோமீட்டர் 55 கிலோமீட்டர் மாகி வரையில் உள்ள, கர்நாடகாவிலிருந்து 15 கிலோமீட்டர் உள்ள மாகி வரையில் நாங்கள் போனோம். அங்கே போக 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 கிராமங்கள், ஒரு சூளகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகிற தூரத்துக்கு தான் ஓரளவு சின்ன சின்ன வீடுகள், சின்ன சின்ன அந்த மக்கள் ஒரு சின்ன ஆசீர்வாதத்தில் அந்த மக்கள் ஒரு விழிப்புணர்வில் இருக்கும்போது, அதை தாண்டி போக 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 நிறைய கிராமங்கள் இன்னும் அந்த மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரமோ, அந்த மக்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையோ, அந்த மக்களுக்குன்னு நீங்கள் பாருங்கள், ஒரு வேளை நாளைக்கு ஏஜ் வரும், இன்னைக்கு வரையில் அந்த குழந்தை நர்வாணி, அந்த பொண்ணு நர்வாணியா, அதுதாங்க அதுகளுக்கு நாகரிகம். அதுகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் உள்ள அந்த மக்கள் ரட்சிக்கப்பட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள். அந்த மக்கள் மனம் திரும்பினா எவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவருக்கு ஒரு ஆசீர்வாதமாக. அதுக்குத்தான் நம்ம இந்த இடத்துல உங்களை என்னை ஆண்டவர் கூட்டி சேர்த்து, அதுக்குத்தாங்க உங்களை தெரிஞ்சு கொண்டார். இந்த இடத்துல நீங்கள் வந்துடுது சும்மா ஏதோ ஒரு புனிதராஜ் கூப்பிட்டார், இல்லைன்னா ஒரு தப்பாக நினைப்பார், அந்த எண்ணத்தோடு நீங்கள் வராதுங்க. அந்த எண்ணம் வேண்டாங்க. அந்த எண்ணம் இருக்கும்போது ஒரு நாள் வருவோம், 9 நாள் வரமாட்டோம், அந்த இதை பற்றி எண்ணம் இருக்காது. அப்படி வேண்டாங்க. எனக்கு வேண்டி நீங்கள் வரவே வராண்டாம். ஆனால் அந்த மக்களுக்கு மேலே ஒரு பாரம். இயேசு அந்த ஜனங்கள் போகும்போது ஒரு பாரப்பட்டாருங்க, ஒரு பாரப்பட்டார். நேற்றைய தினத்தில் போன வாரம் சுவிசேஷ ஊழியர்கள் போய் சில கிராமங்களை சந்திக்கும்போது, நேற்றைக்கு தான் நாங்கள் அந்த ஊழியர்களாக இருந்து நாங்கள் ஒரு 3 4 5 பேராக சேர்ந்துருந்து ஜோமண்ணன் அந்த சுவிசேஷ ஊழியத்திலேருந்து போனவங்க எல்லாம் சேர்ந்து ஜோமன் அவங்க சொல்கிறாங்க, சில கிராமங்களுக்குள்ளே போய் கண் இல்லாமல், கால் இல்லாமல், சப்பானியாக, மொட்டவனா, அது கால் விளங்காமல் ஒரு கிராமம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு இப்படி கிடக்கும்போது அந்த கிராமத்துக்கு சாபங்க. இந்த மக்களை இயேசு கண்டவுடனே மனதுருகினார்னு வசனம் சொல்லுகிறது. அவர் மனதுருகினார். அந்த மனதுருக்கம் உங்களுக்கு உண்டா? எனக்கு அந்த மனதுருக்கம் இருக்கா? யோசிங்க. இப்போ இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த மனதுருக்கம் இருக்கிறதாங்க மனுஷன். மிருகங்களுக்கு தான் மனதுருக்கம் இருக்காது. ஒரு மாட்டுக்கு மனதுருக்கம் இருக்கா? ஒரு நாய்க்கு மனதுருக்கம் இருக்கா? மிருகங்களுக்கு எதுக்காவது ஒன்று மனதுருக்கம் இருக்கா? கிடையாது. மனுஷனுக்கு மட்டும்தாங்க மனதுருக்கம். அந்த மனதுருக்கம் நமக்கு இருக்கணும். அந்த உலகத்தில் நிறைய பேருக்கு அந்த மனதுருக்கம் இல்லாமல் எதெல்லாமோ செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. மந்திரவாதம் செஞ்சு அழிச்சிடனேன்னு பார்க்குறாங்க, இன்னும் வேறு காரியங்களை செஞ்சு அழிச்சிடனேன்னு பார்க்குறாங்க. இதெல்லாமோ செஞ்சு அப்படி குடும்பங்களுக்கு எதிராய் மனுஷன் மிருகத்தை விட கேவலமாய் இன்னைக்கு மாறிக்கொண்டு இருக்கிற மக்களை நம்ம பார்க்குறோம். மிருகத்தை விட கேவலமாக இன்னைக்கு மனுஷன் இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஒரு ஏழைங்க விதவை பென்ஷனுக்கு போய் அந்த தாய் போய் அரசு அதிகாரி இடத்துல, ஐயா எனக்கு ஒரு சைன் கொடுத்துருங்க ஐயா, எனக்கு விதவை பென்ஷன், புருஷன் கிடையாது, பிள்ளைகள் இந்த நிலைமையில் இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கிட்ட வாங்க. 2 கணவன் மனைவி இருக்கிறாங்க, ஆனால் 2 பிள்ளைகள் சப்பானியா 19 20 22 வயசுக்கு மேலே இருக்கும். அவங்க எல்லாருக்கும் தெரியும். 22 23 வயசு வாலிப பருவத்தில் அது அப்படி கிடக்குது.
அவங்க போய் ஒரு அதிகாரிகிட்ட போய் எங்களுக்கு ஒரு பென்ஷன் பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்துக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டான். வாய் கூசாமணி 1000 ரூபா எனக்கு லஞ்சம் கொடு, அப்போ தான் நான் கையெழுத்து போடுவேன்னு சொல்கிறானே, அவனுக்குள்ள என்ன மனதுருக்கம் இருக்குது யோசிங்க. ஒரு மிருகத்தை விட பட்டு மோசமாய் அவனும் கிறிஸ்தவன் தான். ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் என்னங்க பிரச்சனை? பேரை கேட்டால் யோசேப்புன்றான், பேரை கேட்டால் இயேசுதாசன்றான், பேரை கேட்டால் ரூத்ன்றா, பேரை கேட்டாக நகோமின்றா, பேரை கேட்டால் இப்படி சொல்கிறாங்க. ஆனால் என்னங்க பிரயோஜனம்? அந்த உலகத்தில் நீங்களும் நானும் இயேசுவுக்கு அவருடைய வருகை வரையிலும் பிரயோஜனம் உள்ளவர்களாக வாழ்ந்தா கர்த்தர் நம்மளுக்கு பிரயோஜனமான ஒரு ராஜ்யத்தை கொடுப்பார். இல்லைன்னா யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. யாராக இருந்தாலும் சரி, நான் உபவாசம் பண்ணினேன், ராத்திரி ஜபித்தேன், நான் இப்படி பண்ணினேன், அதை செஞ்சேன், இது செஞ்சேன், ஆண்டவர் சொல்லுவார் ஒன்றே எனக்கு தெரியவே தெரியாது. ஒருவேளை புனிதராஜ் நான் ஊழியம் செஞ்சேன், உபவாசம் பண்ணினேன், நான் ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமை உபவாசம் எடுத்து ஆண்டவருக்கு சமூகத்தில் ஜெபம் பண்ணினேன், ஆண்டவர் சொல்லுவார் ஒன்றே எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார். ஆண்டவருக்கு என்னால் உனக்கு என்ன பிரயோஜனம்? உன்னால் நான் உன்னை தெரிஞ்சு கொண்டேன், உன்னை அபிஷேகித்தேன், உன்னை இந்த உலகத்தில் வாழ வச்சேன். எனக்கு வயசு இப்போ 52 வயசில் எத்தனை பேர் இந்த உலகத்தில் இல்லை தெரியுமா? எத்தனை பேர் கேன்சர் பிடிச்சி வாழ்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேருக்கு கிட்னி சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க தெரியுமா? கண் பார்வை இழந்து போய் இருக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவர் கேட்பார், உன்னை பர்ஃபெக்டாக அந்த உலகத்தில் இவ்வளவு சரீர சுகத்தை கொடுத்து இவ்வளவு காரியத்தை கொடுத்து உன்னை நான் அந்த உலகத்தில் நான் வச்சுருந்தேனே, எனக்கு என்ன பிரயோஜனம்? நீ போ வெளியில் ஆண்டவர் சொல்லுவார். அதே போல தான் ஒவ்வொருத்தங்களையும் குறித்து உங்களை ஒரு இடத்துல நீங்கள் போயிருக்கிறீங்க, அங்கே உங்களுக்கு பாதிப்பு இருக்கலாம், உங்களுக்கு அந்த இடத்துல துக்ககரமான காரியங்கள் இருக்கலாம், நீங்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், அங்கேயும் ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார். அல்லேலூயா. அந்த இடத்துல இயேசு உங்களை கொண்டு போனார், அந்த இடத்துல வாழ வைத்திருக்கிறார்னா கர்த்தருடைய ஒரு நோக்கம் உண்டுங்க, இயேசுவுக்கு ஒரு சித்தம் உண்டுங்க. இயேசுவுக்கு ஒரு சித்தம், அவருடைய நோக்கம் இல்லாமல் அந்த இடத்துல நீங்கள் வாழ முடியாது, அந்த இடத்துல நீங்கள் போக முடியாது. அந்த இடம் உங்களை சுற்றி பாவமாக இருக்கலாம், அந்த இடத்துல உங்களுக்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எனக்கு தென்தாமரைக்குளம் CSI சபையினுடைய போதகர் சில ஆண்டுகளுக்கு முன்னே செல்வராஜன் ஒரு போதகர், நல்ல ஒரு ஃப்ரெண்டு, நல்ல ஒரு நண்பர். அவருடைய மகள் சித்தா டாக்டருக்கு படித்த அந்த சித்தா டாக்டருக்கு படித்து கோர்ஸ் முடித்த உடனே சென்னையில் ஒரு மருத்துவமனையில் வேலைக்கு ஒரு ஹாஸ்டலில் போய் தங்கியிருந்து அந்த இடத்துல தங்கியிருந்த காலத்தில் ஒரு நாள் குறிப்பிட்ட நாளில் எனக்கு இரவு 9 மணிக்கு ஃபோன் அடித்து, அங்கிள் எனக்கு இந்த ஹாஸ்டலில் இருக்கிறதுக்கு பிடிக்கல அங்கிள், நான் இங்கே இருக்கவே முடியாது அங்கிள், நான் வேறு எங்கேயாவது எனக்கு ஒரு அங்கிள் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எனக்கு ஒரு நல்ல ஹாஸ்டல், எனக்கு ஒரு சாதகமான இடத்த நீங்கள் எனக்கு உதவி செஞ்சு கொடுப்பீங்களான்னு என்கிட்ட கேட்டா. அப்போ என்ன மக்களை பிரச்சனை, உனக்கு என்ன காரியம் என்னன்னு நான் கேட்டேன். அவள் சொல்கிறா, அங்கிள் பெண் பிள்ளைகள் IT கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, சில நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க பெண் பிள்ளைகள் இரவு 9 மணிக்கு மேலே குடிச்சு வெறிச்சு சிகரெட் இழுத்து பீடி இழுத்து என்னை ஜெபிக்கிற, என்ன அருவருக்கான வார்த்தைகள் பேசி என்னை காயப்படுத்தி என்னை துக்கப்படுத்தி எப்படி இந்த இடத்துல நான் இருக்க முடியும்? எப்படிங்க இருக்க முடியும்? அப்போ நான் அந்த மகள்கிட்ட சொன்னேன், நீ ஒரு வாலிப பெண் தங்கச்சி, நீ தயவு செய்து நீ அங்கே தான் இருக்கணும். அந்த பெண் பிள்ளைகளுடைய தகப்பன் தாய் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் தான் அந்த பிள்ளைகளை IT கம்பெனிக்கு இல்லைன்னா வேற ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு இல்லைன்னா ஒரு ஸ்தாபனத்தில் படிக்க வச்சு அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு அந்த காரியம் தெரியாது. அந்த பிள்ளைகள் இப்படி செய்கிறதுன்னா அந்த பிள்ளைகள் பிசாசு அந்த பிள்ளைகளை இந்த பாவத்துக்கு அடிமைப்படுத்தி இந்த வாழ்க்கை இந்த காலத்தில் இப்படி இந்த வாலிப பருவத்தில் இப்படி சாத்தான் அந்த பிள்ளைகளை வஞ்சித்து இப்படி நடத்தி கொண்டிருக்கிறான். அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுமா, அந்த பெற்றோருக்கு அந்த பிள்ளைகளை கண்டு சந்தோஷப்படணும், அதனால் அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படுறதுக்கு நீ ஜோம் பண்ணுன்னு சொல்லி அந்த மகள் அதன் பிறகு மனசை கல்லாக்கி பிடிச்சி இறுக்கி கட்டி வச்சு இந்த சூழ்நிலையில் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அம்மா ஒரு 100க்கு கிட்ட பெண் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கும்போது ஒரே ஒரு மகள், ஒரு ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்று ஜெபிக்கிற மகள் அந்த இடத்துல ஜெபம் பண்ணினா எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து இந்த மகளை எவ்வளவு காயப்படுத்தி குற்றப்படுத்தி இவளை ஒருமான இழிவான வார்த்தைகள் சொல்லி அந்த மகளுடைய இருதயம் எவ்வளவு காயப்பட்டு அந்த இடத்துல இருந்திருக்க முடியும். சில மாதங்கள் அங்கே இருந்தாங்க. அந்த மகள் அங்கே இருந்து
அதன் பிறகு நல்ல ஜெபம் பண்ணி ஒரு கிறிஸ்தவ மகளை கூட ஆண்டவர் அந்த ஹாஸ்டலில் மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஏஜி அசம்பிளி ஆஃப் காட் சபைக்கு போகிற ஒரு கிறிஸ்தவ பெண்ணை கூட ஆண்டவர் கிருபையாக இந்த ஹாஸ்டலில் இதுக்கு பிறகு கொண்டு வந்து இவங்க 2 பேருமா ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. 2 பேருமா ஜெபிச்சு இப்போ பாருங்கள், அந்த பெண் பிள்ளைகள், பாவம் செய்த பிள்ளைகள் இவங்க 2 பேரையும் கவனிக்கிறாங்க. 2 பேரும் கவனிச்சா நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு வெறுப்படைந்து விரக்தி அடைந்து இந்த மாதிரி துக்கத்தோடு வாழ்கிறோமே, இந்த பெண் பிள்ளைகள் இவ்வளவு சந்தோஷமாக வாழ்கிறாங்களே, இது எப்படி? அதாங்க கேள்வி. அது எப்படி? ஒரு பொண்ணு வந்து கேட்க ஆரம்பித்தா, 2 பேர் கேட்க ஆரம்பித்தாங்க, 3 பேர் கேட்க ஆரம்பித்தாங்க. அதான் அந்த பிள்ளைகள் சொல்கிறாங்க, இயேசு எல்லா மனுஷனுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி தாங்க இயேசு. அந்த இயேசுவை நான் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். அந்த இயேசுவோடு நான் வாழ்கிறேன். அந்த இயேசுவுக்காக வாழ்கிறேன். இயேசு என்ன சொன்னாலும் நான் அதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அதன்படி வாழ்கிறேன். அதனால கர்த்தர் என்னை சந்தோஷமாய் வைத்திருக்கிறா. அது என்னங்க? அது யாருன்னு கேட்குற பிள்ளைகள் கூட இருந்துரு. அது யாரு? அந்த இயேசுன்னா யாரு? இயேசு யாரு? அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்குன ஒரு கடவுளுங்க, ஒரு கடவுள். அந்த பிள்ளைகள் சொல்கிறாங்களா, நாங்கள் இந்த மாதிரி பேருள்ள இதைத்தான் நாங்கள் கடவுளாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இயேசு ஒரு கடவுளா? ஆமாங்க, இயேசு கடவுள். மனிதனுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவர். அவர் மனுஷனுக்காக ரத்தம் சிந்தி கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் இந்த பூமிக்கு சிந்தினவர். அந்த பிள்ளைகள் கேட்டாங்களே, ஏங்க இயேசு கடவுளாக இருந்தா ஏன் இவ்வளவு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தனம்? உன்னுடைய பாவம். இவ்வளவு நாள் நீ பீடி குடிச்சல்ல, இவ்வளவு நாள் நீ சாராயம் குடிச்சியே. இந்த சரீரம் யாருக்கு சொந்தம் தெரியுமா? இயேசுவுக்கு சொந்தம். அவர் சொல்கிறார், இது தேவனுடைய ஆலயம், அவருக்கு தாங்க சொந்தம். உங்களுக்கு தெரியுமா என்னவோ? பைபிள் படிங்க. பைபிள் படிப்பீங்களா? நல்லா படித்து தியானிங்க. 3 அதிகாரம் டெய்லி படித்தா போதும், அவ்வளோ போதும். இந்த 3 அதிகாரத்தை படித்து என்னத்தை வாசித்தேன்னு நீங்கள் தியானிச்சா போகிறேன். இன்றைக்கி நான் என்ன வாசித்தேன் அதை சிந்தனையில் கொண்டு வாங்க. அப்போ தான் நமக்கு புரியும் பைபிள் என்ன படித்தேன்னு. இது தேவனுடைய ஆலயங்க. இது ஆண்டவருக்கு தாங்க சொந்தம், நமக்கு சொந்தமே கிடையாது. இது ஆண்டவருக்கு தாங்க சொந்தம். இந்த தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை நீயா கரைப்படுத்தின, இல்லை நீயா பீடி குடித்த, நீயா சிகரெட் இழுத்த, நீயா சாராயத்தை குடித்த, நீயா மதுபானத்தை இருந்த, நீயா பாவத்தை செய்த. ஆண்டவர் உன்னை நிம்மதியாக வாழ வைக்கணுமா? ஆண்டவர் நிம்மதியாக உன்னை வாழ வைக்கணுமா? நீ சந்தோஷமாக எப்படிங்க வாழ முடியும் அப்படின்னு இந்த பிள்ளைகள் கேட்டப்போ, இனி நீ பாவம் செய்யாத, நீ ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை கொடு. உன் இருதயத்தில் இயேசு வரணுன்னு சொல்லு, இயேசுவேன்னு சொல்லு. அந்த ரட்சகர், அந்த ஆண்டவர் இயேசு அப்படி நீ சொல்லிட்டேன்னா ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் வருவாருங்க. அவர் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுவார். அவர் நடத்துறது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கு. இயேசு நம்மளோடு வாழணுங்க. ஒரு ஃப்ரெண்டு உன் கூட இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோமே. கிழவி கூட சொல்கிறா, என் ஃப்ரெண்டு இருக்கணும். 2 பேர் ஒரு முறை நான் சோழகிரிக்கு போகும்போது ஒரு பாட்டி, சாக போகிற பாட்டி, அது வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுது. நடக்க முடியல, யாராவது பிடிச்சி தான் ட்ரெயின்லேருந்து கீழே விடணும். அது எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். நாங்கள் டூரு போகிறேன்னது. அது நீங்கள் தனியாக போகிறீங்களான்னு கேட்டால், இல்லை எனக்கு S5ல் கிடச்சி, அவளுக்கு S9ல் கிடச்சிச்சு. 2 பேர் கிளம்பிமா இருக்க ஃப்ரெண்டுங்க, அதுக்கு டூரு போகுது. சாக போகிற வயசில் கூட ஃப்ரெண்டு கூட இருக்கணும்னு நீ விரும்புறியே, இயேசு கூட இருக்கணும்னு ஒரு நாள் நான் விரும்பினேன்னா நீங்கள் விரும்புகிறீங்களா? யோசிங்க, நிறைய யோசிக்கணும் நம்ம. ஆண்டவரே, என் ஃப்ரெண்டு கூட இருக்கணும், என் புருஷன் கூட இருக்கணும், என் பிள்ளைகள் கூட இருக்கணும், என் பிள்ளைகள் கூட இருக்கணும் நம்ம விரும்புகிறவன். நல்லது, கண்டிப்பாக நல்லது, நல்ல ஒரு காரியம். என் மகன் அபிஷேக்கு அங்கே வீட்டில் இருந்தது வரைக்கும் அப்போ வருவான், இங்கே வருவான், அங்கே வருவான், இங்கே வருவான், அப்படி ஓடுவான், இங்கே இருந்து 2 சத்தத்தை போடுவான். இப்போ ஆளை இல்லைன்னு சொல்லுவோம். அவன் கிம்ஸில் வேலை பார்க்குறான், வாரத்துக்கு ஒரு நாள் முடிஞ்சால் வருவான், இல்லைன்னு அதுவும் இல்லை. இப்போ வீடு ஒரு அமைதியாக இருந்த மாதிரி இருக்குது. அது ஒரு வீடு, அது நல்லது. உங்கள் பிள்ளை உங்கள் கூட இருக்கணும், புருஷன் உங்கள் கூட இருக்கணும், நல்ல விஷயம். நிறைய பேர் வெளிநாட்டில் லட்சங்கள் சம்பாதிக்கிற புருஷனை கூட வேண்டாம், பணத்தை விட என் புருஷன் தான் பெருசுன்னு வீட்டில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, நல்லது. ஆனால் அந்த புருஷனையும் கணவனையும் மனைவியும் பாதுகாக்கிறவர், வழிநடத்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர் இயேசு என் வீட்டில் இருக்கணும், கூட இருக்கணும் நம்ம விரும்புகிறோமா? ஒரு நாளைக்காவது வாயை விட்டு சொன்னோமா? சொல்லி பார்த்தோமா? உன் புருஷன்கிட்ட, தாய் நீங்கள் என் கூட இருக்கிறதான் நான் விரும்புகிறேன் தாய் அப்படின்னு போனில் சொன்ன உடனே அந்த புருஷன், என் மனைவி என்கிட்ட இவ்வளவு அன்பாக இருக்கிறாளே, அவருக்கு இருதயத்தில் இருந்த துக்கம் எல்லாம் அந்த நேரத்தில் மாறி இருக்குமா, மாறாதா? புருஷன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். அத்தாய் அந்த வார்த்தை, நீங்கள் என் கூட இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன் தாய். இல்லை உங்கள் பிள்ளைங்க
உங்கள் மக்களை நீ என் கூட இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அந்த பிள்ளைக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அப்போ இயேசுகிட்ட நீங்கள், அப்பா நீங்கள் என் கூட இருக்கணும் ஆண்டவரே, என் வீட்டில் இருக்கணும் ஆண்டவரே, அதை நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? எவ்வளவு அது என்னால் எனக்கு சொல்ல தெரியலை, எனக்கு அது சொல்ல முடியாது, தெரியாது, சொல்ல தெரியலை. ஆனால் அதிகாலையில் ஆண்டவரை நான் தேடும்போது ஆண்டவர் தருகிற அந்த காரியங்கள், அவருடைய அன்பு, அவருடைய அரவணைப்பு, அவர் நம்மகிட்ட பேசுகிற விதம், அப்படி ஆண்டவர் என்னோடு இடைபெடுகிற அந்த காரியங்கள், அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க, சந்தோஷமாக இருக்குங்க. அதுக்குத்தான் என்னை இந்த உலகத்தில் சந்தோஷமாய் வழிநடத்துகிற ஒரே ஒரு ஆண்டவர் அவர் மாத்திரம்தாங்க. என்ன நிறைய பேர் குறை சொல்லுவாங்க, நிறைய பேர் குற்றப்படுத்துவாங்க, நிறைய பேர் காயப்படுத்துவாங்க. அதனால தாங்க இயேசு சொன்னார், நாசியில் தோஷம் உள்ள மனிதனை நம்பாத, என்னை நம்புன்னு இயேசு சொன்னார். நம்ம அவரை தாங்க முழுமையாக நம்பணும், இயேசுவை தாங்க அவரை தாங்க நம்பணும். சில சூழ்நிலைகளில் மனைவியை கூட நீங்கள் முழுமையாக நம்பாதுங்க, மனைவியை நம்பாதுங்க. ஒரு ஆபத்து வரும்போது மனைவி கூட விட்டுட்டு போயிடுவாங்க தெரியுமா? பைபிளில் படித்து பாருங்கள். யோபுக்கு மனைவி, அவனுக்கு இருந்தது வரையின பணம் இருந்து, சொத்து இருந்து, புகழ் இருந்து, பேர் இருந்து, அந்தஸ்து இருந்து, எல்லாம் இருந்துச்சு. கிழக்கத்தி புத்திரர்களில் எல்லாரிலும் பெரியவனாக இருக்கும்போது யோபு நீ அத்தான் 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 அத்தான்னு கீழே இருக்க விடாமல் அரவணைச்சியே. அவருக்கு சூழ்நிலை நிமித்தம் ஒன்று தெரியுமா? எனக்கு தெரியும், அந்த பைபிளில் படித்து பாருங்கள். யோபுக்கு ஏங்க அந்த வியாதி, ஏன் இந்த பிள்ளைகள் மரித்து போனாங்க, ஏன் இந்த வேலைக்காரங்க எல்லாம் செத்துட்டாங்க, ஏன் இந்த சொத்துக்களை இழந்தாய், ஏன் சரீரத்தில் பரு வந்து அந்த மேலே நமக்கு வர பரு கிடையாது யோபுக்கு, எலும்புக்கு உள்ளே இருந்து, எலும்பில் இருந்து முளைச்சி அந்த பருக்கள் வந்து உயிர் போகிற அந்த வலி, தாங்க முடியாத வலி, அதுபோக ஊரல், வேதம் சொல்லுகிற ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு சாம்பலில் போய் பரிதாபமாக இருக்கிறான். பரிதாபம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பார்க்குறீங்க, பரிதாபமாக வாழ்கிறாங்க. பரிதாபமாய், பார்க்கவே பரிதாபமாக இருக்குது பிரதர் சொல்கிறாங்க, பார்க்கவே பரிதாபமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது. ஒரு முறை ஒரு வீட்டுக்கு ப்ரேயருக்கு போனால் சரீரம் ஃபுல்லாக அந்த தோல் எல்லாம் தடிச்சு அப்படி ஒரு மாதிரி அந்த ஒரு தோல் வியாதி சரீரம் ஃபுல்லாக, உடம்பு ஃபுல்லாக. அந்த மகளுக்கு ஊரல் வேற, அதை போட்டு சுரஞ்சி அது வேற, புண்ணாவி, காயம், உடம்பு ஃபுல்லாக காயம், கட்டம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி அட்டை கருத்தது மாதிரி உடம்பெல்லாம் கருத்து, அவ்வளோ ஒரு காரியம். அவ்வளோ பார்க்க பரிதாபமாக இருக்குது, பரிதாபம். அதான் வசனம், யோபுவுக்கு பரிதாபம். கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யோபு அப்படி அமைதியாக இருக்கிறான். அமைதியாக இருக்கும்போது அவருடைய மனைவி என்ன சொல்கிறாங்க, நீ உயிரோடு இருக்கிறத விட ஜீவனை விட்டு செத்து போயிரு, ஏன் நீ இருக்க, என்ன பிரயோஜனம்? அப்படிதான் மனைவி கேட்பா. மனைவியை கூட நம்ம நம்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சில ஏன் யோபுக்கு ஏன் இந்த வியாதி ஏன் இந்த போராட்டம்? ஆண்டவர் சொல்கிறாரு, உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், எனக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்பு விலகிறவன். உண்மை, அதுக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவன் உத்தமனாய் நடந்தான், சன்மார்க்கனாக நடந்தான், நீதிமானாக நடந்தான், ஆண்டவருக்கு பயந்து நடந்தான். அதுக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் வாழும்போது இவ்வளவு அனுபவித்தான், பெற்றுக்கொண்டான். ஏங்க அந்த வியாதி, ஏன் இந்த இவ்வளவு போராட்டம்? வசனத்தை படித்து கொண்டால், யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இவ்வளவு நாள் நீ மற்றவர்களுக்காக ஜெபிச்சியா? நீ அழுகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிச்சியா? இயேசு அறியாத மக்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு வாழ்கிறாங்க. அதுக்குத்தான் நீங்கள் ஒரு வாட்டி சூளகிரி மலையில் போய் வலதுகை அது இடதுகை எதுன்னு கேட்டு பாருங்கள், தெரியாது அதுகளுக்கு. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டவங்க, உத்தரவாதப்பட்டவங்க. இப்படி ஜெபிக்கலைன்னா நமக்கு பாவங்க. இனி நான் பிருந்தராஜ ஊழியத்து போனேன், ஜபித்தேன், நான் இப்படியெல்லாம் பண்ணினேன், நற்கிரியைகள் செய்தேன், சபைக்கு போனேன், இதெல்லாம் பண்ணேன், ஏன் எனக்கு இந்த பிரச்சனைன்னு கேள்வி கேட்க முடியாது. அவருடைய பார்வையில் எல்லாம் சரியாக இருக்கிறவர்களை ஆண்டவர் சரியான பாதையில் நடத்துவார். நம்ம எல்லாத்திலையும் சரியாக இருக்கணும், நம்ம எல்லாத்திலையும் கரெக்டாக இருக்கணும், எல்லாத்திலையும் உண்மையாக இருக்கணும். அதனால ஆண்டவர் சொன்னார், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூரண ஆசீர்வாதம், நம்ம பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்தில் நம்ம வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருங்க. நீங்கள் பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம். உலகத்தை நாம் திரும்பி பார்க்கும்போது கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, நோயினால் பாதிக்கப்பட்டு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, இன்னும் வேலை செய்கிற இடத்துல என் வேலையை செய்ய முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் பாதிக்கப்பட்டு எவ்வளோ பேர் பரிதாபத்தோடு வாழ்கிறாங்க, குடும்பத்தை நடத்த முடியாத அளவுக்கு கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, எவ்வளோ பேர் பரிதாபத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஏன் காரணம் என்ன? ஆண்டவர் சொல்றார், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதம்,
பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இயேசு தருவார். உங்கள் வாழ்க்கையில் இயேசு தருவார். உங்கள் குடும்பத்துக்கு இயேசு தருவார். பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம். சரிங்களா? ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் ஒரு அன்பான ஒரு கடவுளுங்க. நீங்கள் கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிறோம். நீங்கள் நான் 80-90 வயசாச்சு, நான் இவ்வளவு கோடி சொத்து வச்சிருக்கிறேன், இனி நான் சாக மாட்டேன்னு உயிரை உங்களால் பிடிக்க முடியுமா? ஒரு மனுஷனாலையும் பிடிச்சி வச்சிருக்க முடியாது. சாவு வரும்போது அவன் செத்து தான் ஆகணும். ஆனால் உலகத்தில் எல்லாத்துக்கும் கேரண்டி இருக்குது. நீங்கள் வாங்கின டிவிக்கு கேரண்டி இருக்குது, ஃப்ரிட்ஜுக்கு கேரண்டி இருக்குது, வாஷிங் மிஷினுக்கு கேரண்டி இருக்குது, இது மிக்சிக்கு கேரண்டி இருக்குது, எல்லா பொருளுக்கும் கேரண்டி. கேரண்டிக்கு வேறு, இப்போ வாரண்டி வேறு. கேரண்டி ப்ளஸ் வாரண்டி, எல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்டு. நீ இது கெட்டு போச்சா நீ ஒன்று திருப்பி தருவேன், இது நாசமாகி போச்சா உடனே திருப்பி தருவேன். அப்படி எல்லாத்துக்கும் மனுஷன உயிருக்கு கேரண்டியை வாரண்டியை தர முடியுமா? டாக்டருக்கே கேரண்டி இல்லை, டாக்டருக்கே வாரண்டி கிடையாது. நான் இப்போ தான் 2-3 நாள் முன்னே கேள்விப்பட்டேன். ஒரு டாக்டர் ஏதோ ஒரு ஆப்ரேஷன், அவர் சாக போகிற ஒரு நோயாளிக்கு ஆப்ரேஷன் பண்ணார். இவர் நைட்டில் ஆப்ரேஷன் பண்ணுறாரு. இவர் ஆப்ரேஷன் பண்ணி நோயாளியை குணப்படுத்திட்டார். அடுத்த நாள் பகலில் இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இவர் செத்துட்டார். இப்போ தான் ஒரு 3-4 நாளைக்கு முன்னே யாரோ சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி ஒரு காரியம். அதனால் இதை கேட்கிற தேவ பிள்ளையை, உலகத்தில் கொஞ்ச நாள் நம்ம வாழ போகிறோம். கொஞ்ச நாள் தான். எத்தனை வருஷம் ஆண்டவர் நமக்கு காலத்தை தந்திருக்கிற அந்த காலம் வரையிலும் வாழ போகிறோம். அது வரையிலும் ஆண்டவருக்கு உண்மையான ஒரு வாழ்க்கை, உண்மையான ஒரு ஜீவிதம், உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்துக்கு போகிறது தாங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் வாழும்போது பாடுகள் உண்டு. பேய் இருக்கும் வரைக்கும் பாடுதான், பிசாசுகள் இருக்கும் வரைக்கும் பாடுகள் தான், பிசாசு இருக்கும் வரைக்கும் போராட்டங்களும் பயங்கர காரியங்களும் தான். ஆனால் அந்த ராஜ்யத்தில் போகும்போது தான் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, சமாதானமான ஒரு வாழ்க்கை. அந்த அந்த வாழ்க்கைக்கு போகும்போது தான் நமக்கு உண்மையான ஒரு வாழ்க்கை. பரலோகத்தை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. பரலோகம் இருக்குங்க, நரகமும் இருக்குங்க. பரலோகத்தை கண்டவங்க எத்தனை பேரை நான் வேணாலும் இதில் கொண்டு வந்து நிறுத்த முடியும். பைபிளை படிங்க. பைபிளில் பரலோகம் இருக்கிறத உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு, நரகமும் இருக்கிறதுங்கிறதை பைபிள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இதாங்க நமக்கு உறுதிமொழி புஸ்தகம். இது பைபிள் மட்டும் இல்லை, உறுதிமொழி புஸ்தகம். இதை வாசிக்கணும், பிள்ளைகளுக்கு வாசிக்க கொடுங்க. அப்படி நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இது ஒரு நல்ல ஆண்டவருக்கு பயப்பட்டு நம்ம எல்லாரும் இணைந்து செய்யக்கூடிய ஊழியம். நம்ம இப்போ இது ஆண்டவர் எனக்கு தரிசனம் தந்தார், இது நான் மட்டும்தான் செய்வேன், அப்படி கிடையாது. நான் அப்படி செய்யவே முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், நீ செய்ய முடியாதுன்னே சொல்லிட்டார். நீ இதெல்லாம் செய்ய முடியாது. உனக்கு தரிசனம் தந்தேன், கிராமத்தை தந்தேன், ஊழியர்களை தந்தேன், அதுக்குரிய வசதியை தந்தேன், எல்லாத்தையும் தந்தேன். ஆனாலும் நீ செய்ய முடியாது. நான் உனக்கு தந்திருக்கிற ஆட்கள் மேலே நீ கவனமாக இரு. அவங்கள அன்பாக நடத்தணும், அவங்கள்ட்ட அன்பாக பேசணும், அவங்க கூட வச்சுருக்கணும், அவங்கள கனப்படுத்தணும், அவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கணும், எல்லாம் அப்படி செய்யணும். அப்போ தான் அவங்க நம்ம கூட இருந்து, அதையும் மீறி போகிறவங்க போட்டும் பரவாயில்ல, அதை மீறி போவாங்க பார்த்தீங்களா, போட்டும் பரவாயில்ல, அவங்கள ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். அந்த இடத்துல வேறு ஆட்களை கற்று தருவார். அதனால் என் நிமித்தம், என் பேச்சு, என்னுடைய செயல்பாடு, என்னுடைய காரியத்தின் நிமித்தம் யார் இந்த ஊழியத்தை விட்டு போக முடியாது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ நீங்கள் எல்லாரும் உங்களை யார் தந்ததுன்னா ஏசப்பா தந்தார். என்ன உங்களுக்கு தெரியுமா? 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னே என்ன யாருன்னு தெரியுமா? தெரியாது. யாரும் நமக்கு யாருன்னே தெரியாது. அப்போ இயேசு நல்லவர் ஊழியம். அப்போ இயேசு நல்லவர் ஊழியம், அவருடைய ஊழியம். அந்த ஊழியத்தை நிமித்தமாகத்தான் கர்த்தர் உங்களை இந்த இடத்துல கூட்டி சேர்த்தார். உங்கள் வீட்டில் வந்தால் எனக்கு எவ்வளோ அன்பாக என்ன கவனிக்கிறீங்க. காப்பி குடிக்கிறீங்க, பலகாரம் கொடுக்குறீங்க, பிஸ்கட்டு கொடுக்குறீங்க, டீ கொடுக்குறீங்க, சில வீட்டில் போனால் பால் கொடுக்குறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்களோ இல்லையா, எனக்கு தரீங்க பால். அதுலேயும் வேறு சில பேர் வந்து அன்பாக விசாரிக்கிறாங்க, உடல் ரீதியான விசாரணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சில வீட்டில் போனால் ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, மாதுளம், எத்தனையோ ஐட்டம் அடுக்கி கொண்டு வச்சிடுறாங்க. கொண்டு வச்சு சாப்பிட்ட பிறகு இனி மத்தியானம் நீங்கள் சாப்பிட்டு தான் போனேன்றாங்க. அதுலேயும் வந்து இடையில வந்து பிரதர் இது சாப்பிட்றதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேட்குறாங்க. சுகர் உண்டு, முற்றி போவோம், இப்போ எனக்கு வீட்டில் மயங்கி விழுந்துடக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் கேட்குறீங்க. சந்தோஷம், சந்தோஷம். அப்போ அவங்கள்ட்ட அப்படி நிறைய பேர் கேட்பாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லேன், சிஸ்டர் இனி இருக்கான்னு கேட்பேன், இன்னும் கொண்டு வாங்க, நான் இன்னும் சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் நல்ல சரீர ஆரோக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த ஊழியத்தில் நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க, பாக்கியவான் பாக்கியவதி. நீங்களே கண்ணை மூடி சோமன்னு ஆண்டவர், நான் தாங்க உன்னை இந்த ஊழியத்தில் கொண்டு வந்தேன், உன்னை இந்த ஊழியத்தில் சேர்த்துக்கொண்டேன், நீ இந்த ஊழியத்தில் இருந்துக்கோ, பிரிஞ்சு பெயராத, வாரம் நம்ம கூடுவோம், ஒரு ஐக்கியத்தில் இருப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஐக்கியம் ரொம்ப முக்கியம்.
ஆண்டவர் வேதத்தில் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள ஐக்கியத்தில் இருந்து ஜெபம் பண்ணினப்போ அந்த சிறைச்சாலையின் கதவுகள் உடைக்கப்பட்டு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்தார். உங்களுக்கு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நல்லது கெட்டதுக்கு எங்களுக்கும் சொல்லுங்க, நாங்கள் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சரி, ஆண்டவருக்கு நன்றி. நமக்கு ஒரு சில வாரங்களாக இப்போ ஒரு ஊழியம் தடைபட்டிருக்கு, மருத்துவமனை ஊழியம். சகோதரிமாருங்க சில பேர் சேர்ந்து அந்த மருத்துவமனை ஊழியம் சனிக்கிழமை தோறும் காலையில் 10:30 மணியிலிருந்து அவங்க நிறைய மருத்துவமனைக்கு போய் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் ஊழியம் செய்கிற சில பேருக்கு பலவீனம், சில பேருக்கு சூழ்நிலைகள் பாதிப்பு இருந்ததுனால அடுத்தது சில பேர் 4 பேர் கூட இருந்திருந்தால் அந்த ஊழியம் தொடர்ந்து நடந்திருக்கும். அந்த 5 பேர் சேர்ந்து தான் அந்த ஊழியம். அவங்களுக்கு நல்ல சரீர சுகத்தை ஆண்டவர் தரும்படிக்காக எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க. மறுபடியும் இந்த ஊழியத்தை ஆண்டவர் நிறைவேற்றும்படி, ஆண்டவரே இந்த மருத்துவமனை ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். அந்த மருத்துவமனை ஊழியத்தில் ஆண்டவரே நீர் எங்களை இணைத்து ஆண்டவரை மறுபடியும் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை தாருங்கப்பா. மருத்துவமனை ஊழியம், நீங்கள் வியாதியாக இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள், வஸ்திரமில்லாதிருந்தேன் என்னை உடுக்க துணி கொடுத்தீர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அதுபோல் அந்த பிள்ளைகள் அதிலே கவனம் செலுத்தி இந்த மருத்துவமனை ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்ற ஆண்டவரே இந்த ஜபக்குழுவில் தேவ பிள்ளைகளை எழுப்பும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அந்த ஊழியம் தடையில்லாதபடி தொடர்ந்து நடக்க ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்துங்க. ஆண்டவரே, இன்னும் அந்த ஊழியத்துக்கு தொடர்ந்து நிறைவேற்ற முடியாதபடி தடையாயிருக்கிற அந்த காரியத்தை, தடையை மாற்றி ஆண்டவர் ஜெயம் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மருத்துவமனை ஊழியம் தொடர்ந்து நிறைவேற ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆமீன். அதே போல நமக்கு கிறிஸ்மஸ் கேரல், நமக்கு அந்த கிறிஸ்மஸ் பண்டிகை காலத்தில் நம்ம பாடணும்னு இந்த வருஷம் அதுக்கு சில பிள்ளைகள் லீடராக இருக்கிறாங்க. நன்றி. நமக்கு அந்த டைசில சாந்தி டீச்சர், நமக்கு அந்த ஜாக்க பிரதருக்கு அம்மா, அந்த அக்கா, அவங்க இன்னும் சில பேர் லீடராக இருந்து இந்த காரியத்தை பொறுப்படுத்திருக்கிறாங்க. ஒரு 500-600 வீடு நம்ம ஏரியாக்கள்லையும் வெளியூரும் ஒரு வேளை போக வேண்டியது இருக்கும். எனக்கு வெளியூரில் ஓசூரில் நான் 2-3 பேர்கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் வாங்க, நாங்களும் ஒரு சில பேரை காமிச்சு தந்து இணைஞ்சு இந்த ஆலயத்தை கட்டலாம் என்கிற எண்ணத்தில் அது செஞ்சுருக்கிறாங்க. அது நமக்கு வரக்கூடிய வேலைக்கிழமை நமக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கில் மத்தியானத்துக்கு மேலே சகோதரிமாருங்க இருங்க, நானும் உங்கள் கூட இருந்து அது சம்பந்தமாக பேசி இந்த ஊழியத்தை நம்ம நிறைவேற்றுவோம். அதில் கிடைக்கிற காணிக்கை பணத்தை வச்சு மாதரசனம்பள்ளி கிராமத்தில் ஆலயம் கட்டி இந்த வருஷம் அடுத்த மே மாதத்துக்குள்ளே பிரதிஷ்டை பண்ணணும். அதுக்குள்ள தேவையை இதன் மூலமாக ஆண்டவர் சந்திப்பார். நீங்கள் தான் சொல்லி இந்த உற்சாகப்படுத்தி இருக்கிறீங்க. அந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். இந்த கிறிஸ்மஸ் கேரலுக்கு எந்த தடைகளும் வரக்கூடாதபடி பாடுவதற்கு அதற்குரிய ஆட்களை தரணும், அதுக்குள்ள சரீர சுகபலன் தரணும், அதுக்குள்ள காரியங்களை ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி தரும்படியா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் கேரல் மூலமாய் நாங்கள் சில குடும்பங்களை சந்திக்க இருக்கிறோம். இப்படி வருடத்துக்கு ஒரு முறை சில குடும்பங்களை நாங்கள் சந்திக்கும் போது இந்த ஊழியம் இப்படியெல்லாம் நடக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆண்டவரே, ஒரு பக்கம் அவங்க தருகிற அந்த காணிக்கையை வைத்து மறுபடியும் ஒரு ஆலயம் கட்டுவதற்கு ஆண்டவரே எந்த குடும்பத்தில் போனாலும் எங்கள் அன்போடு ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வீராக. உற்சாகத்தோடு அந்த சகோதரிமார்கள் வந்து இந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் இதன் மூலமாய் மகிமைப்பட போறதுக்காய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பேசினா நிறைய காரியங்கள் வேகமாக டைம் போயிட்டு இருக்கோம். ஆண்டவரை பற்றி நம்மடி பேச 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 உண்மையிலே ஆசையாக இருக்கும். பாருங்கள், இயேசை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கல, ஆசையாக இருக்கும். நான் பாருங்கள் 3/4 மணிக்கூருக்கு மேலே 40 நிமிஷம் 55 நிமிஷம் ஆகிருக்கு. அப்படி இயேசுவை பற்றி நம்ம பேச பேச ஆசையாக இருக்கு. நீங்கள் ஆசை கொள்ளணும், இயேசுவை பற்றி பேசுகிறதுல ஆசைப்படணும். ஃப்ரெண்டுமாக இருந்து கேட்டியாடி அங்கே இப்படின்னு நம்ம சொல்கிறோமே, ஆசையாக பேசுகிறோம். எத்தனை ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டு, எத்தனை வருஷம். எனக்கு சமீபத்தில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன். வந்துட்டு எனக்கு இதுக்கெல்லாம் நேரமானு நான் கேட்கேன். நான் வரேன்டா உங்கள் வீட்டுக்குன்னு சொன்னால், சரி வரவனை வேண்டான்னு சொல்ல முடியுமா? வந்திருந்துட்டு 30 வருஷத்துக்கு முன்னே விழுந்தேன் ஸ்கூலில் படித்த காரியங்களை பற்றி பேசி பேசி பேசி, அப்பா எனக்கு இதுக்கு அந்த நேரத்தில் நான் 2 அதிகாரத்தையாவது படித்து முடிச்சிருப்பேன், இல்லை வேறு ஏதாவது ஒரு காரியம் செஞ்சுருப்பேன். எனக்கு இதுக்கு நேரமா? அப்போது கடந்த காலத்தை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம ஆசைப்படுறோமே. அப்போ இயேசுக்கிட்டையும் நம்ம ஆசையாக இருக்கணும். இல்லை,
இயேசுவை பற்றி பேசுகிறதுக்கு ஆசைப்படணுமா வேண்டாமா? ஆசைப்படணும். குழுவில் போய் இருந்துட்டு, கேட்டியாடி நேற்று நான் சீரியல் பார்த்தண்டி, அதில் இப்படி நடந்துட்டி. சரி, நல்லதோ கெட்டதோ ஏதோ சொல்லிட்டோம். ஆனால் கேட்டியாடி, என் நேற்று நான் பைபிளில் படித்தண்டி, இப்படி இயேசு சொல்லியிருக்கிறாருடி, நீ அதன்படி நடந்துட்டியாடி, நடக்கலைன்னா இப்படி தாண்டி நடக்க முயற்சி எடுடின்னு சொல்லிட்டேன்னா அதுக்கு ஒரு இருதயத்தில் ஒரு குத்துதலை ஆண்டவர் உண்டாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை மோகன்சி இந்த இதில் டிவியில் சொன்னதை கேட்டேன். அப்போ அவர் ஒரு முறை சும்மா தான் இந்த இதில் நம்ம அந்த காலத்தில் இந்த 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 உயிர்த்தெழுந்தல் ஈஸ்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வசனம் ஒட்டுவாங்க, அந்த போஸ்டர் வால் போஸ்டர் மாதிரி ஒட்டுவாங்க. அப்போ ஒரு முறை ஏதோ இது சும்மா அனுபவ ரீதியாக அவர் செஞ்சுருக்கிறார், அப்படி சொல்லிட்டார். அப்போ அந்த போஸ்டர் ஒட்டி ஒரு முறை கும்மிடிப்பூண்டி சென்னையில் ஒருத்தன் போஸ்டர் ஒட்டிகிட்டு இருக்கான ஒரு கிறிஸ்தவன் இங்கேருந்து போஸ்டர் வாங்கிட்டு போய் அங்கே ஒட்டிகிட்டு இருக்கிறார். ஒட்டிகிட்டு இருந்த உடனே அந்த வசனத்தை எவனோ ஒருத்தன் வாசிச்சுட்டு அவன் சொல்கிறான், இதை கிளி, அது என்ன குத்துது, அதை கிளிடான்னு சண்டை போடுறான். அப்போது அவனுக்கு மனசை குத்துறது தான் அந்த வசனம். அல்லேலூயா. அதனால் வசனத்தை பேசுங்க, அவங்கள்ட்ட வாய் திறந்து நல்லா பேசுங்க. கர்த்தர் நல்லவர். நம்ம பேசினா நிறைய பேர் ஆண்டவரை மன்னிச்சுக்கிடுங்க, ஐயாவுக்கு டைம் கொடுக்கணும். ஒரு பாடலை வேகமாக ஐயா பாடின பிற்பாடு நம்ம காணிக்கை எடுத்து சீக்கிரமாய் அவருடைய கரத்தில் நம்ம கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.